ரங்கராஜ் அப்பா இருக்கும்போது உங்களை எப்படிமா பாத்துக்கிட்டாங்க உங்கள? நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாங்க, ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண வருவாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, சாக்லேட் வாங்கி தருவாங்க, டாய் வாங்கி தருவாங்க, வெளிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? பப்பு. அப்படியா? உங்களை எப்படி கூப்பிடுவாங்க ரங்கராஜ் அப்பா? பப்பு. அம்மாவையும் பப்புன்னு கூப்பிடுவாங்க. எவ்வளவு பாசமா இருந்தாங்க உங்க பப்பு? நல்லா பாசமா இருந்தாங்க. வீட்டுல என்ன பண்ணாங்க பப்பு கடைசியா? அம்மாவை காதுலயும் கண்ணுலயும் அடிச்சாங்க. நீங்க அதை பாத்துட்டே இருந்தீங்களா? ஆமா. அப்புறம் ஐபேடையும் போனையும் உடைச்சு போட்டுட்டாங்க. அப்புறம் பேபி இருக்கும் போது கிக் பண்ணாங்க. கிக் பண்ணாங்களா? உதைச்சாங்களா? ஆமா. உங்க முன்னாடியேவா? ஆமா. அட கொடுமையே. உண்மையா ஜாய்? ஆமா ஆமா. ஸ்டொமக்ல பேபி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? படிச்சவங்க, நாகரிகம் தெரிஞ்சவங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற பெண்ணை பண்ணக்கூடாத விஷயம்ல இதெல்லாம். அப்போ உங்க பப்பு நீங்க ஒன்னும் சொல்லலையா தங்கம்? அழுவேன். அப்போ இழுக்குவேன். அம்மா அங்க அடிக்கணும்னு. நீங்க சொன்ன உடனே பப்பு நிப்பாட்டிட்டாங்களாமா? இப்போ பப்பு எங்க அப்படின்னு மிஸ் பண்றீங்களாமா நீங்க? ஆமா. ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? ஆமா.